சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பாபாவோட மத்தியான ஆர்த்தியில் இந்த எபிசோட் மத்தியான ஆர்த்தியில் வரக்கூடிய 6வது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹரியோம் யக்ஞேன யக்ஞமயஜந்த தேவாஸ்தானி தர்மாணி பிரதமான்யாசன்ன தேஹநாகம் மஹிமான சஜந்த யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாः ஓம் ராஜாதிராஜாய பிரசய்ய சாயினே நமோ வயம் வை ஸ்ரவணாய கூர்மஹே சமே காமான காமகாமாய மய்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः. ஓம் ஸ்வஸ்தி சாம்ராஜ்யம் भोज्यं स्वराज्यं वैराज्यं पारमेष्ठं राज्यं महाराज्यमाधिपत्यमयं समन्तपर्या ईश्या सार्वभौम सार्वायुषान्तादात् पराधार्थ पृथिव्यै समुद्रपर्यन्ताया एकराळिति तदव्येष श्लोकोऽभिगीतो मरुतः परिवेष्टारो मरुतस्य वसङ्गृहे आवीक्षितस्य कामप्रे विश्वे देवा सभासदैति श्रीनारायण वासुदेवाय सच्चिदानन्द सद्गुरु साईनाथ महाराज की जय. இப்போ நீங்க 6வது ஸ்லோகம் இந்த பாடல் அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகம் நீங்க கேட்டீங்க இல்லையா? முதல்ல இந்த ஸ்லோகம் கேட்ட உடனேவே நிறைய பேருக்கு தோணும், இந்த ஸ்லோகம் பொதுவாக எல்லா கோவில்லையும் இதுல ஒரு பார்ட், ஒரு பகுதி எல்லா கோவிலையும் முக்காவாசி நீங்க அதை கேட்டிருப்பீங்க. அப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், பாபாவோட ஸ்லோகமாச்சே இது எப்படி எல்லா கோவிலையும் சொல்றாங்க அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். சில பேருக்கு இது ஏற்கனவே தெரியும். இப்போ நீங்க கேக்குறீங்க பாருங்க, ஹரியோம் யக்ஞேன யக்ஞமயஜந்த தேவாஸ்தானி தர்மானி பிரதமான்யாசன்னா. இந்த ஸ்லோகம் நம்ம நிறைய இடத்துல கேட்கிறோம் இல்லையா? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது பாபாவோட ஸ்லோகம் இல்லை, இது ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, பொதுவாக கோவில்ல சுவாமிக்கு இது அர்ச்சனை பண்ணும்போது இந்த பூக்கள் எல்லாம் மலர்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அது சுவாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நிறைய கோவில்ல இது சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. கடைசியில தான் நம்ம பாபாவோடத இதுல சேர்த்திருக்கோம். ஸ்வஸ்தி சாம்ராஜ்யம் பௌஜி இது எல்லாமே இந்த ரிக்வேதத்துல வருதுதான், கடைசியில வருது. இந்த 2 லைன் மட்டும் தான் நம்ம பாபாக்காக எக்ஸ்ட்ராவா இதுல சொல்றோம். முதல்ல இந்த ஸ்லோகம் ரிக்வேதத்திலேருந்து இது இருக்கு. ஏன்னா பாபாக்கும் அந்த காலத்துல எல்லாருமே பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துல நம்மளும் பாபாக்கு பூஜை பண்ணும் பொழுது நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூஜை பண்றது அப்படிங்கிறது விசேஷம். அதனால இதோட அர்த்தம் என்னன்னு, இது வேர்ட் பை வேர்ட் ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரம்னு எடுத்தா அது வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். இப்போ ஃபார், பை, விச் அப்படின்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தையோட அந்த அர்த்தங்கள் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால உங்களுக்கு புரியாது. அதனால இது எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னு இருக்கோ அது கோர்வையா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம்னா, ஹரி ஓம் யக்ஞேன யக்ஞமயஜந்த தேவா ஸ்தானி தர்மானி பிரதமான்யாசன்ன அப்படின்றதுதான் அந்த முதல் வரி. இப்போ இதுல ஹரியோம்னா ஹரி கடவுளை நினைச்சு ஆரம்பிக்கிறாங்க. யக்ஞேன, யக்ஞம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த யாகம் அப்படின்னு சொல்றோம். யக்ஞம் அப்படின்றத நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்றோம். இப்போ ஹரியோம் யக்ஞேன யக்ஞமயஜந்த அப்படின்னா, யக்ஞம அப்படின்னா அந்த யாகம் பண்றோம் பாருங்க, அந்த யாகம் பண்றதுக்கு பேரு யக்ஞம அப்படின்னு சொல்றோம். நம்ம இது யாகம்ன்றது யக்ஞ, அதை பண்றது யக்ஞம.
இப்போ இந்த இடத்துல சேர்ந்து 2 வார்த்தைகள் சேர்ந்து வரும், யஜ்ஞமய ஜந்த. அப்போ யஜந்த அப்படின்னா இந்த வர்ஷிப்பிங், வணங்குறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் 2 வார்த்தையும் சேர்த்து வந்திருக்கு அந்த இடத்துல. தேவாஸ்தானி அப்படின்னா, தேவா அப்படின்னா தேவர்கள் பண்றது, தேவாஸ்தானி தேவர்கள் பண்ற அந்த யஜ்ஞம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தர்மானி, தர்மா அப்படின்னா நம்மளுடைய தர்மம், நம்மளோட ரிலீஜியன், அந்த நம்ம ரிலீஜியன்ல இந்த ஹிந்துவிசம்ல ஹிந்துக்கள் பண்றது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரதமான்யாசன்ன. பிரதமா அப்படின்னாலே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், முதல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முதல்ல அப்படின்னு சொன்னா பிரதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிரதமான்யாசன்ன, ன்யாசன்ன அப்படின்னா இப்போ கட்டளை அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லுவோம், இது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கட்டளை அப்படின்றதுக்கு தான் ன்யாசன்ன அப்படின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆர்டினன்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிச்சுவல், இந்த பூஜை வந்து எப்பயுமே நம்மளோட தர்மத்துல, நம்மளோட ரிலீஜியன்ல முதல்ல அந்த பண்ணக்கூடிய பூஜை யாரால அப்படின்னா தேவர்களால் பண்ணக்கூடிய அந்த பூஜை தான் இது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது தேகநாகம் மகிமான சச்சந்த யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல தே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, தே அப்படின்னா அவங்க, ப்ளூரல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தே அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இதுல தே அப்படின்னு கொடுக்குறாங்க. தேஹ, இப்போ தேஹ அப்படின்னா என்ன, அந்த விதத்துல பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, we did it that way, இந்த முறையில பண்றோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல ஹ அப்படிங்கிறது குறிக்கிறது. நாகம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஹெவன்லி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம், இந்த கிரகங்கள், இந்த ஹெவன்லி பிளானட்ஸ் அப்படிங்கிறது தான் நாகம் அப்படின்னு சொல்றோம். மகிமான, இது அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை, மகிமா அப்படின்னா அந்த மகத்துவம், அந்த லீலை, அந்த க்ளோரி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். அப்போ அது வந்து அந்த கிரேட்னஸ், அதோட மகத்துவம் அப்படின்னு சொல்றோம். சச்சந்த அப்படின்னா அடையிறது, டு அட்டைன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எத்திர, இது எத்திர அப்படின்னா வேற நம்ம இது பண்றோம் எங்க அப்படின்னா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சஜந்த எத்திர பூர்வே, பூர்வே அப்படின்னா முன்னாடி, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம பூர்வ ஜென்மத்துல அப்படின்னு சொல்ல, முந்தைய ஜென்மத்துல. அப்போ பூர்வ அப்படின்னா முன்னாடி காலத்துல அப்படின்னு அர்த்தம். சாத்யா அப்படின்னா, இந்த சாத்யா அப்படிங்கிறது யாருன்னா, இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, சில பேருக்கு தெரியும். இந்த சாத்யான்றது யாருன்னா பொதுவாக சொல்லுவாங்க தர்மாக்கும் சாத்யாக்கும் பிறந்த குழந்தைகள், அதாவது இந்த சாத்யா தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாத்யா தேவர்கள் எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னா புவர்லோகத்துல இருக்காங்களாம். அதாவது நம்ம நிறைய லோகங்கள் இருக்கு, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், தப்போலோகம், சத்தியலோகம், வைகுண்டம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மேல 7 லோகங்கள், அதுதான் 7 லோகங்கள் அப்படின்னு சொல்றோம். கீழே 7 லோகங்கள் இருக்கு, அது வந்து இத்தள சுத்தள தளாதள மகாதள ரசாதள பாதாள, இந்த மாதிரி 7 லோகங்கள் கீழே இருக்கக்கூடியது. மேலே இருக்கக்கூடிய 7 லோகம் தான் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், இந்த மாதிரி சொல்றோம். அதுல இந்த சாத்யா தேவர்கள் அப்படின்றவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்க புவர்லோகத்துல இருப்பாங்களாம். அதுதான் இந்த இடத்துல சாத்யா அப்படின்னு சொல்றோம், அது கடவுள், சாத்யா கடவுள், தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சந்தி அப்படின்னா இருக்கிறது, எக்ஸிஸ்டிங், இப்பயும் இருக்காங்க அப்படிங்கிறது. தேவாஹா அப்படின்னா கடவுள், தேவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ இது என்னன்னா, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதை நம்ம சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாத்யா தேவர்கள், புவர்லோகத்தில் இருக்கக்கூடிய சாத்யா தேவர்கள், even now they are existing, the சாத்யா gods were existing in புவர்லோகா to attain, அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கக்கூடியது எதுன்னா இந்த ஸ்லோகம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றாங்க. இதெல்லாம் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், அவ்வளோ அற்புதமாக இருக்கு. அடுத்த வரி, ஓம் ராஜாதி ராஜாய பிரசைய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே அப்படின்னு சொல்றாங்க. ஓம், அதை ஆரம்பிச்சு ராஜாதி ராஜாய, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிரசைய சாகினே, பிரசைய அப்படின்னா அவ்வளோ தைரியத்தோட, வித் கிரேட் கரேஜ். பிரசைய சாகினே, சாகினே அப்படின்னா அதை தாங்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். என்ன தாங்கக்கூடிய அப்படின்றது அடுத்தது வருது.
இந்த எல்லா கஷ்டங்கள் வருது அப்படின்னா அதை தாங்கக்கூடிய அந்த கரேஜ், அந்த தைரியம் வேணும்ல, அது யாருக்கு அப்படின்னா அடுத்த வரியில சொல்றாங்க, நமோ. நமோனா நம்மளோட நமஸ்காரங்கள். வயம், அவயம்னா நம்ம எல்லாரும். யாருக்கு? வைஷ்ரவனாய. இந்த வைஷ்ரவணன் அப்படின்னா யாரு அப்படின்னா இந்த வெல்த் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த சொத்து எல்லாம், பணம், இது எல்லாத்துக்கும் அதிபதி யாரு? வைஷ்ரவணன். அந்த வைஷ்ரவணன் யாரு அப்படின்னா குபேரன். அதுதான் குபேராய வைஷ்ரவனாய அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல வைஷ்ரவனாய கூர்மகே, கூர்மகே அப்படின்னா பண்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நம்மளோட நமஸ்காரங்கள் எல்லாமே சமர்ப்பிக்கலாம். யாருக்கு அப்படின்னா அத்துணை தைரியம் இருக்கக்கூடிய ஒரு தெய்வமான குபேரனுக்கு நம்மளோட நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரி, சமே காமான காம காமாய மையம் காமேஸ்வரோ. இந்த இடத்துல தான் மறுபடியும் அதே வார்த்தை உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். என்னன்னா அந்த வைஷ்ரவணன் அப்படின்ற நாமம் நீங்க மறுபடியும் இங்க பார்க்கலாம். சமே காமான காம காமாய மையம் காமேஸ்வரோ வைஷ்ரவணாய. இந்த இடத்துல ததாது அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன? மறுபடியும் ச மே, மே அப்படின்னா என்னோட, காமான காம காமாய அப்படின்னா காமான் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், டிசையர்ஸ் அப்படின்னு. காமாய அப்படின்னா அந்த ஆசை நிறைவேற்றுதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஃபுல்ஃபில்மெண்ட், அதுதான் காமாய அப்படின்னு சொல்றாங்க. சமே காமான காம காமாய மையம் அப்படின்னா எனக்கு, யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் மீ அப்படின்னு சொல்ல, எனக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு தான் மையம். காமேஸ்வரோ அப்படின்னா காமேஸ்வரோ, மறுபடியும் காம அப்படின்னா ஆசைகள், ஈஸ்வரோ அப்படின்னா காட். எந்த காட்? காட் ஆஃப் டிசையர்ஸ். இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு அர்த்தம். வைஷ்ரவனோ, மறுபடியும் அதே வைஷ்ரவணன் யாரு? குபேரன். ததாத்து அப்படின்னா நம்ம சொல்ற ததாஸ்து அப்படின்னு சொல்லல, அதை கட்டாயமா கொடுக்கணும். அப்படின்னா என்ன? இந்த குபேரன், த காட் ஆஃப் டிசையர்ஸ், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தெய்வம் குபேரனுக்கு மறுபடியும் நம்மளோட நமஸ்காரங்கள் அப்படின்னு, நம்மளுக்கு எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். அடுத்த வரியில குபேராய வைஷ்ரவணாய மகாராஜாய நமக அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் குபேராய, குபேரன், வைஷ்ரவணன் அந்த குபேரனுக்கு, மகாராஜாய கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, நமக அப்படின்னா நமஸ்காரம். ஏன்னா இந்த உலகத்துல பணம் அப்படின்றது ஒண்ணு இல்லாம யாருமே எந்த இடத்துலயும் நடமாட முடியாது. அப்போ அதுவும் அந்த ஆசையும் ஒரு அளவாக இருக்கணும், ஆனா அது இல்லாமவும் இருக்க முடியாது. அதனால அந்த குபேரனுக்கு நம்மளுக்கு எல்லா விதமான சொத்துக்கள், சம்பத்துக்கள் எல்லாம் தர வேண்டும் அப்படின்னு அந்த குபேரனுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இப்போ அடுத்த வரியில, ஓம் ஸ்வஸ்தி சாம்ராஜ்யம் பௌஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டம் ராஜ்யம் மகாராஜ்யமாதிபத்தியமயம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப அழகான ஒரு வரி. என்னன்னா ஸ்வஸ்தி அப்படின்னா எல்லா விதமான மங்களகரமான விஷயங்கள், ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே மங்களகரமாக அமையணும் அப்படின்னு நம்ம வேண்டுவோம் இல்லையா? நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும், ஒரு விழாவோ, என்னவாக வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்றோம், நம்மளுக்கு ஒரு வேலை, எல்லாமே குழந்தை பிறக்கிறதோ, திருமணம், எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும். எங்க அப்படின்னா சாம்ராஜ்யம், அதாவது முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ரிக்வேதம் எப்பயோ வந்தது இல்லையா? அப்போ ஆரம்ப காலத்துல, இந்த ஆதி காலத்திலேயும் இருந்த ஒரு விஷயம். அப்போ ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சும்மா ஒரு கிங்டம், நம்ம ஒரு நாடு, கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம், நார்தர்ன் கிங்டம், வெஸ்டர்ன் கிங்டம் அப்படின்னு ஒன்னொன்னா பிரிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. முதல்ல சாம்ராஜ்யம் அப்படின்னா ஈஸ்டர்ன் கிங்டம் அப்படின்னு அர்த்தம், கிழக்கு திசையில இருக்கக்கூடியவங்க. அடுத்தது பௌஜ்யம் அப்படின்னா சதர்ன் கிங்டம், வைராஜ்யம் நார்தர்ன் கிங்டம், பாரமேஷ்டம் ராஜ்யம் அப்படின்னா சென்ட்ரல் கிங்டம், ஸ்வராஜ்யம் நடுவில் வந்திருக்கு சதர்ன் கிங்டம். அப்போ இந்த இடத்துல சாம்ராஜ்யம், வைராஜ்யம், ஸ்வராஜ்யம், பாரமேஷ்டம் ராஜ்யம், அத்தனை விதத்திலையும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னா என்ன, எல்லா இடத்துலையும் மகாராஜ்யமாதிபத்தியமயம். இந்த இடத்துல மகாராஜ்யமாதிபத்தியமயம் அப்படின்னா யூனிவர்சல் கிங்டம், மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நல்லதே நடக்கணும். ஆஸ்பீஷியஸ் திங்ஸ் மஸ்ட் ஹேப்பன்
த்ரூ அவுட் த யூனிவர்சல் கிங்டம், எல்லா இடங்களிலும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு இந்த வரியில சொல்றாங்க. சமந்த பரியா ஈஷ்யாத் சார்வபௌம சார்வாயுஷாந்தா பராதார்த்த பிருத்திவ்யை சமுத்திர பரியந்தாயா ஏகராளி திததப்யேஷஷ் லோகோ அபிகீதோ மருத பரிவேஷ்டாரோ மருதஸ்யா வசன்கிரஹே. ரொம்ப அழகான ஒரு வரி. என்ன அப்படின்னா, சமந்த அப்படின்னா எல்லா இடத்துலையும், என்டையர், த்ரூ அவுட் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் சமந்த. பரியா, பரியானா நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் ஹர், அவங்களுக்கு அந்த மாதிரி பரியா. ஈஷ்யாத் சார்வபௌம, ஈஷா அப்படின்னா கடவுள், யாத்த அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல, ஹூ இஸ் தட் காட். அப்போ இந்த இடத்துல ஈஷ்யாத் சார்வபௌம, அதாவது கடவுள் யாரு, சார்வபௌம அப்படின்னா இந்த என்டையர் பூலோகத்தை, இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த என்டையர், இந்த பூமி முழுக்க எந்த கடவுள் ஆளுறாங்களோ அந்த கடவுளை அப்படின்னு சொல்றாங்க. சார்வாயுஷ, சார்வாயுஷ அப்படின்னா கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேன், அதாவது ஆயுள் முழுக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த சார்வாயுஷ. ஆம் தாதா அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். பராதார்த்த, பராதார்த்த அப்படின்னா பிரம்மாவோட பாதி லைஃப் ஸ்பேனா. பிரம்மாவோட ஆயுள் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா, கலியுகத்துல நம்ம ஒரு யுகத்துக்கும் ஒரு வருஷங்கள் கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கலியுகம் 4,32,000 வருடங்கள் மொத்தம் இருக்கும். இப்ப அதுக்கு முன்னாடி யுகம் நீங்க பாத்தீங்கன்னா துவாபர யுகம், அதுல 8,64,000 வருடங்கள், அதுதான் மொத்த வருஷங்கள். அப்ப நீங்க கலியுகத்துல பாத்தீங்கன்னா 4,32,000 வருடங்கள் இருக்கு. அப்போ அந்த 4,32,000 வருடங்கள் தான் பிரம்மாவோட ஒரு நாள். அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க என்ன கொடுக்குறாங்க, பராதார்த்த அப்படின்னா பிரம்மாவோட பாதி ஆயுளா, அதாவது பிரம்மாவோட ஆயுள் 100 கோடி 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 வருஷங்கள், அதுக்கு மேல அதோட பாதினால அதுவும் 100 கோடி கோடி அந்த மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வம் சமுத்திர பரியந்தாயா, அதாவது கடல் மாதிரியா. ஒரு கடல் கரை அப்படி நீங்க பார்க்க முடியுமா, அந்த கடல் போய்கொண்டே இருக்கும், ஆதி என்ன அந்தம் என்ன ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தெய்வம். ஏகராளிதி அப்படின்னா, ஏக அப்படின்னா ஒண்ணு, ராள, ராள இத்தி அப்படின்னு அதுதான் சேர்த்து வருது. ராள இத்தி அப்படின்னா இந்த ராஜா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, இந்த மொத்த எல்லா கிங்டம்க்கும், மொத்தமா இருக்கிற இந்த யூனிவர்சல் கிங்டம், இந்த உலகம் முழுக்க ஆளக்கூடிய அந்த தெய்வம்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரம்மாவோட அந்த பாதி ஆயுள் வரைக்கும், அதுவே கோடி 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 வருஷங்கள், அந்த மாதிரி இருந்து எங்களை பாதுகாக்கணும், அந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த வரியில சொல்றாங்க. அடுத்தது, ததப்யேஷஷ் லோகோ அபிகீதோ மருத பரிவேஷ்டாரோ மருதஸ்யா வசன்கிரஹே. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தத் வியேஷஷ் அப்படின்னு 2 வார்த்தை, இது சொல்றது நம்ம ரிசைட் பண்றோம்ல ஸ்லோகம், அதை குறிக்கிறது. ஸ்லோகோ அப்படின்னா இந்த ஸ்லோகம், அபிகீதோ அப்படின்னா இந்த கீதம் அந்த யஜ்ஞத்துல வரக்கூடியது. மருத, மருத அப்படின்னா இது டெமி காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திரன், அந்த இந்திரன் என்ன பண்ணாராம், நம்ம இந்த காஷ்யப்பர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். இப்ப நம்ம அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு சில நேரம் ஆகும். இருந்தாலும் இந்த மருத அப்படின்னா மொத்தம் இந்திரன் என்ன பண்ணார், அந்த கர்ப்பத்துல ஒருத்தர் பிறந்து இந்திரன் அழிக்க முடியும் அப்படின்னு வந்தபோது அவர் உள்ளேயே 49 பீஸா அப்படியே கட் பண்ணிட்டாராம். அதனால 49 மாருதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல குறிக்கிறாங்க. அப்ப என்ன, அந்த மாருதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வங்கள், அந்த யாரு அப்படின்னா இந்த காற்று இருக்கு இல்லையா, விண்ட், ஏர்னு சொல்றோம்ல, அது எல்லாம் பார்த்து அதோட கடவுள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதை ஆளக்கூடிய அந்த தெய்வம், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவங்களுக்கு தான் அதை பார்த்துக்கிற ஒரு சக்தி இருக்கு, அவங்களதான் மாருத அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல மருதக அப்படின்னு சொல்றாங்க. பரிவேஷ்டாரோ அப்படின்னா அவங்க அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஆட்கள். அந்த இடத்துல மாருதாஸ் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி 49 பேருனா
அந்த மொத்த இருக்க அவங்க எல்லாருமே மருதஸ்யா வசன்கிரஹே. வசன்கிரஹேன்னா அந்த இடத்துல வசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்லோகம் எந்த இடத்துல சொன்னாங்க, யாரு சொன்னாங்கன்னா, இந்த எல்லா மாருதாஸ் எல்லாரும் சேர்ந்து, அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் சேர்ந்து சொன்ன அந்த இடத்துல வசிக்கிறாங்க இல்லையா, இந்த ஹவுஸ் ஆஃப் மாருதாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மருதஹா, இந்த மருதாஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாரும் சொன்ன ஒரு ஸ்லோகம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. ஆவிஷ்டிதஸ்ய காமப்ரேர் விஸ்வே தேவா சபா சதயதி. ஆவிஷ்டித அப்படின்னா இந்த மருத்தாரோட அப்பா, அவங்க தான் ஆவிக்ஷித் அப்படின்னு அவிக்ஷித் அப்படின்னு சொல்றோம். ஆவிக்ஷிதஸ்ய காமப்ரேர் அப்படின்னா எல்லா ஆசைகள் எல்லாம் யாரு, இந்த ஆசைகள் எல்லாத்தையும் ஆளக்கூடிய அந்த தெய்வம். விஸ்வே தேவா அப்படின்னா இந்த தேவா, இந்த தேவர்கள் யாரு, விஸ்வத்தை இந்த உலகத்தை ஆட்கொள்ளும் தெய்வம். சபாசத அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம் பாருங்க, நான் இது அட்டென்ட் பண்ண அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அர்த்தம். இதி இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா என்ன, அந்த மாருதாவோட அப்பா அவிஷ்டித் ஆசைப்பட்ட மாதிரி இந்த உலகத்துல எல்லா கடவுளும் அத்தனை பேரும் அந்த யஜ்ஞத்தை அட்டென்ட் பண்ணாங்களாம். எல்லாரும் அந்த யஜ்ஞத்துல கலந்துட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஸ்லோகம் இது. ஸ்ரீ நாராயண வாசுதேவாய சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அந்த நாராயணனுக்கு, அந்த சத்து சித்து ஆனந்தா இருக்கக்கூடிய சத்குரு சாய்நாதருக்கும் இதை நாங்க சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னா, இந்த ஸ்லோகத்துல வர மாதிரி எல்லா விதமான சொத்துக்கள், சம்பத்துக்கள், எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இது ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதனால இந்த அற்புதமான ஸ்லோகத்தை தினம் தினம் நம்மளோட பிரார்த்தனையில நம்ம இது சொன்னோம் அப்படின்னா அதோட மகத்துவம் என்ன அப்படின்னு உங்களுக்கே புரியும். இதே மாதிரி மத்தியான ஆர்த்தியில் இருக்கக்கூடிய அடுத்த பாடலை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.